நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி குரு 6வது வீட்டில் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கார். அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. அதோட ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அதாவது ராசி அதிபதிக்கு மிக நட்பு கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். அப்படிங்கிற பகுதியில் நாம் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மன நிறைவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். 10 ரூபா காசு பணம் வந்ததுன்னா கூட அந்த காசு பணம் அப்படிங்கிறதுக்கு உடனே செலவு வரும். என்னடா இது நேற்று தான் 10 ரூபா வந்துச்சு இன்றைக்கி செலவாகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குறை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. அதாவது மாத தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். அவர் கும்பத்துக்கு போன பிறகும் மறுபடி செவ்வாய் அவரை பார்க்குறார். இது ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். அதாவது செவ்வாய் பார்க்குறதால சுக்கிரன் மங்களம் அடைஞ்சிடுறார். சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5, 12 இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனை பார்க்குறார். அப்படிங்கிறப்ப கடன் சுமை குறையும். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. ஏன்னா கடன் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. இந்த கடன் குறையுது அப்படின்னா கூட பரவாயில்லடா போட, கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் கூட போதும், பெருசாக காரு பங்களாலாம் எனக்கு ஆசை கிடையாது, ஏதோ கடன் இல்லாமல் யாருக்கும் பதில் சொல்லாமல் கௌரவத்தோடு வாழ்ந்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதுக்குண்டான சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லா கடனையும் அடைச்சிடலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், இந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், என்னடா பண்ணுறது ஏதரா பண்ணுறது அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட கடன் அடைஞ்சு நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும். அதுமாரி நாம் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுத்துருந்துருப்போம், பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இன்னொருத்தனுக்கு ஜாமீன் சொல்லியிருந்திருப்போம். எல்லா அர்ஜென்ட்டு உடம்பு சரியில்லைன்னு கேட்டான், மருத்துவ செலவுன்னு கேட்டான், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு கட்டணும்னு கேட்டான், பிரசவ செலவுன்னு கேட்டான்னு நம்ம கையில் இல்லாமல் நம்ம தான் பெரிய இறக்க குணம் உள்ளவங்களாச்சே, இன்னொருத்தன்ட்ட வாங்கி கொடுத்துருப்போம். இப்போ அவன் நம்மளை போட்டு பாடாப்படுத்துவான், இவன் பதில் சொல்லாமல் கிடந்திருப்பான், நம்ம கையை விட்டு பதில் சொல்ல வேண்டியது இருந்திருக்கும். இதனால் வீட்லேயே கூட சண்டை வந்திருக்கும். நீ எதுக்கு அடுத்தவனுக்கெல்லாம் போய் சலுகை ஏற்றுக்கிற, ஜாமீன் போடுற, இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம பொழப்பே நாருது, எதுக்கு அடுத்தவங்க பொழப்புக்கு நீ போகிற அப்படின்லாம் வீட்டில் சண்டை வந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான பணம்லாம் வசூலாகிடும் இந்த மாதத்தில். அப்பாடா ஒரு பெரிய மனபாரம் நீங்கிச்சிரா அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு வரும். அதுமாரி சில பேருக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். என்னடா இது வீட்டுக்கிட்ட 7 வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு தூக்கி தூரம் கடிச்சு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மனக்குறை இருந்தாலும் அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பதவி உயர்வு, ஒரு கட்ட சம்பள உயர்வோடு தான் வரும். பரவாயில்ல, இங்கே 5,000க்கு வேலை செஞ்சேன், இன்னொரு இடத்துக்கு ஒரு 20,000 போட்டு தான் போட்டிருக்காங்க, பரவாயில்ல போனால் போது, ஒரு 2,000 எனக்கு வழி செலவு கூட ஆனாலும் கூட ஒரு 3,000 நமக்கு இருக்குது, சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தசாபுத்தி பலம் அடைஞ்சவங்களுக்கு சொந்த வீட்டுக்கான யோகம் அப்படிங்கிறதும் கூட இருக்குது. வேலை செய்கிற அலுவலகத்தில் ஒரு லோன் போடலாம், ஒரு வீட்டு லோன் போட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது.
குரு பகவான் வக்கரம் அப்படிங்கிறது அது ரெகுலராக இருக்கிறது தான். இந்த மாதத்தில் மட்டும் வக்கரம் இல்லை, அவர் பொதுவாகவே இப்போ வக்கரமாக தான் இருக்கார். அப்படிங்கிறதால கொஞ்சம் திட்டம் போட்டு செய்கிற காரியத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும். எடுத்தேன் முடித்தேன் அப்படின்னு ஒரு வேலையை செய்ய முடியாது. இழுத்து பறித்து 4 பேர் நமக்குன்னே இடைஞ்சல் பண்ண வருவாங்க. அதெல்லாம் கடந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். மன நம்பிக்கை, தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறத மட்டும் இழந்துடாதீங்க. அதுமாரி நண்பர்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அது கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கூட பழகிறவங்களா இருக்கலாம். நம்மளால் முடிஞ்சால் ஒரு காரியத்தை செய்யணும், இன்னொருத்தன் இருக்கானேன்னு நம்பி செய்யாதீங்க. இப்போ திடீர்னு லீவ் போடுவோம் ஆஃபீஸில், உங்கள் வேலையை இன்னொருத்தனை செய்ய சொல்லிட்டு வருவீங்க, அவன் அரையும் குறையமாக செஞ்சு வச்சுருந்தான்னா அதுக்கும் சேர்த்து நாம் பழிபாவத்துக்கு ஆளாகணும். அதனால் கூடுமான வரைக்கும் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஈடுபடாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. இன்றைக்கி இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுக்கிறேன்னு எடுத்து சொல்லிட்டு வந்துடுறது நல்லது. அன்றைக்கே முடிக்கணும்னு யாருக்கிட்டே கொடுத்து அரையும் குறையமாக செஞ்சு வைக்காதீங்க. அதுமாரி மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் பெற ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான அவர் போகிறார். அப்படிங்கிற வேலையில் நிறைய வெற்றி செய்திகள் வரும். நம்ம எங்கெல்லாம் தோற்றோம், எங்கெல்லாம் அவமானப்பட்டு நின்னோமோ அங்கெல்லாம் ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். என்னப்போ எத்தனை காலமாக நானும் தான் இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சுட்டு கிடக்கிறது, நம்மளாம் ஏதாவது ஒரு கடையை வைப்போமா, இருக்கிற காசை வச்சு ஒரு ஃபைனான்ஸ் விடுவோமா, இல்லை ஒரு வண்டி கிண்டி வாங்கி வாடகைக்கு ஓட்டுவோமா, இந்த மாதிரி எண்ணம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டிரைவர்களுக்கு தான் இந்த எண்ணம் அப்படிங்கிறது வரும். பல காலமாக ஒரு பணக்காரன் வீட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சம்பளம் தான் கிடைக்குது, பேசாமல் சொந்தமாக ஒரு காரை வாங்கிட்டு அப்படியே டாக்ஸி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கலாமா, எவ்வளோ நாள் தான் இன்னொருத்தன்ட்ட வேலை செய்கிறது, ஒரு அர்ஜென்ட்டுக்கு லீவு தர மாட்டேங்கிறான், சொந்த பந்தத்தில் முக்கியமான விருந்து விசேஷத்துக்கு கூட லீவு தர மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் கோச்சிக்கிறாங்க, நான் உன் வீட்டுக்கு வரேன் நீ என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறியான்னு. இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இப்போ வெளியில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சிந்திக்கவும் தொடங்குவீங்க. சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய எண்ணமும் வரும். என்ன இங்கே மாடு மாதிரி உழைச்சி ஒன்றும் கைக்கு வாய்க்குமே 10 ரூபா மிச்சப்படுத்தவே முடியல, ஏதோ வாங்குகிறோம் சம்பளம் திங்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே ஓடி போகுது, இதுக்கே மாத கடைசியில் கடை வாங்குற மாதிரி ஆகி போகுது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க, சரிப்போ ஒரு சிங்கப்பூரை பக்கம் போவோம், துபாயை பக்கம் போவோம், 10 ரூபா சம்பாரிச்சிட்டு வருவோம் அப்படிங்கிற நிலமையில் யோசனை செய்வீங்க. அது சுய ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து தசாபுத்திக்கு தக்கன முடிவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் பகை அப்படிங்கிறது விலகும். ஆஃபீஸ்லேயே கூட நம்மக்கிட்ட நல்லா பழகிட்டு பின்னாடி போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ நமக்கு சாதகமாக மாறுவாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான அமைப்பு தான். மார்கழி 17 உங்களோட சொந்த ராசிக்கே புதன் வரார். 7க்கும் 10க்கும் அதிபதியான அவர் உங்களோட ராசிக்கு வரும்போது கல்யாண முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும். கடல் கடந்து மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். அதாவது உங்களோட ராசிக்கு புதன் சாதாரணமாக வரல, புதாதித்ய யோகத்தோடு வரார் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமான அமைப்பு தான். கல்வி தொடர்பான விஷயங்கள், படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சி போக முடியாதவர்கள் எல்லாத்துக்கும் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு பார்த்துக்கணும். விவசாயத்தில் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது கூடாது. இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த மார்கழி ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. மார்கழி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.